மாணவர்களே நாளைய தலைவர்கள் மாணவர் பேரவை தொடக்க விழாவில் அண்ணாமலை அதிரடி பேச்சு. கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் மாணவர் பேரவை தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள தனலட்சுமி அம்மாள் பன்னோக்கு அரங்கில் நடைபெற்றது. விழாவில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைமை சேவகரும் முன்னாள் IPS அதிகாரியுமான அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர் மன்றத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாணவர் பேரவை பொறுப்பேற்கும் மாணவர்கள் தலைவர்கள் மட்டுமல்ல, கல்லூரியின் ஒட்டுமொத்த மாணவர்களின் பிரதிநிதிகள் என்று தெரிவித்தார். கல்லூரி காலத்தில் மாணவ தலைவர்களாக இருந்த பலர் பின்னாளில் சிறந்த சமூக தலைவர்களாக உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மன அழுத்தம், வேலை வாய்ப்பின்மை மற்றும் புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இளைஞர்கள் போதைப் பொருள் கலாச்சாரத்தை நோக்கி செல்லும் நிலை உள்ளது. எனவே போதைப் பொருள் ஒழிப்புடன் மாணவர்களை போதை பழக்கத்திற்கு தூண்டும் காரணங்களையும் கண்டறிந்து தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். விழாவுக்கு கல்லூரி செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி தலைமை வகித்தார். கல்லூரி மேலாண்மை குழு பொருளாளர் டாக்டர் ON பரமசிவன் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் வே சங்கீதா வரவேற்புரையாற்றினார். மாணவர் பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவ தலைவர், செயலர், துணைத் தலைவர் மற்றும் இணை செயலர், விளையாட்டுத்துறை செயலர்கள் ஆகியோருக்கு பெயர் மற்றும் பதவி பொறிக்கப்பட்ட வில்லைகளை அண்ணாமலை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து போதைப் பொருள் தவிர்ப்பு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை தவிர்த்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றை வலியுறுத்தி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். விழாவின் நிறைவில் மாணவர் பேரவை தலைவரும் முது அறிவியல் கணிதம் 2ஆம் ஆண்டு மாணவியுமான செல்வி B சந்தியா நன்றியுரையாற்றினார். மாணவர்களின் தலைமை திறன் மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கும் வகையில் மாணவர் பேரவை தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது.